கண்ணு தெரியாத ஹீரோ ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு மருந்து ஊற்றுனதும் அவருக்கு அவரோட கண் பார்வை வந்து திரும்ப வந்துடுது. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சி. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. ரொம்ப நாளாக இவருக்கு கண்ணு தெரியாதனால வேற ஒரு பையன் கூட அஃபேரில் இருந்துட்டு இவரு கூடயும் இவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ இவரோட பார்வை வந்து ரீஸ்டோர் ஆனதுனால நீங்கள் எனக்காக இதை வந்து வெளியே சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படி சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லவும் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட சொல்லாமல் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயின், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது சொத்து எழுதுகிற நாளுமே வருது. வக்கீலுக்குமே காசை கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, சைன் போடுங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்து பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறான். எனக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் எவிடன்ஸாக எடுக்கணும் தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி அந்த கேமராவையும் எடுத்து காட்டிட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க, எல்லாம் போலீஸில் மாட்டிப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்களும் பயங்கரமாக கெஞ்சுறாங்க.